ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து கடலை மிட்டாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப் கடலை எடுத்துருக்கிறேன். பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து கடலையை இந்த மாதிரி போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு இருந்தால் தான் நல்லா கடலை மிட்டாய் நல்லா க்ரன்ச்சியாக வரும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கூல் டவுன் பண்ணிடலாம். இது தனியாக இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் உள்ள தோலெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடலையில் உள்ள தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாகு பண்ண போகிறோம். பாகு பண்ணுறதுக்கு சேம் கப்பில் 1 கப் ஜாகரி எடுத்துருக்கிறேன். ஜாகரி ஒரு பேனில் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் இதை வந்து குக் பண்ணணும். அப்படி இல்லைனா பாகு வந்து கரிஞ்சிடும். ஸோ அதனால் பாகு எப்போ நீங்கள் எந்த ஸ்வீட்க்கு பாகு பண்ணாலுமே இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டுமே நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். இந்த கேப்பில் கொஞ்சம் ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு உடன் போர்டில் கொஞ்சமாக நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் கீ எடுத்து அதை நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கீனு கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக அரிசி மாவு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வந்து கடலை மிட்டாய் அதில் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாகு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரும்போது அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து ஏலக்காய் பவுடர் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். பாகு வந்து முன்னாடியை விட இப்போ நல்லா வந்து கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த பவுல் எடுத்திருந்தோம்ல, அந்த பவுலில் கொஞ்சமாக இந்த மாதிரி பாகு வந்து விட்டிங்க அப்படின்னா நம்ம அதை கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா அது அந்த ஷேப் நம்ம வந்து பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்து கரெக்டான பதம் கிடையாது. இதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வைக்கணும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் குக் பண்ணணும். கொஞ்சம் எடுத்து நீளமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாகை எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து உடையணும். இந்த மாதிரி உடையிறபடி இருந்தால் மட்டும்தான் அந்த கடலை மிட்டாய் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் நம்ம கடலையை ஆட் பண்ணிவிட்டு அதை உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்படிலாம் அது வந்து உடனே செட் ஆகிடும். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடலையை போட்டுட்டு நல்லா அதை வந்து உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த உடன் போர்டில் இந்த கடலை மிட்டாயை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சப்பாத்தி கட்டை நம்மகிட்ட இருக்கோம்ல, உருட்டுற கட்டை, அந்த கட்டை எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடன் அதுலேயும் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ இதை வச்சு நல்லா இப்போ வந்து நீங்கள் வந்து ஷேப் பண்ணுங்கள். சைடில் வந்து கரெக்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை வந்து ஒரே லெவலுக்கு நீங்கள் வந்து அதை வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே இதை வந்து நம்ம பண்ணிக்கணும். மேபி உங்களுக்கு இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம்.
நான் உருண்டை பிடிச்சும் பண்ணினேன், அதுவும் நல்லா கிறிஸ்பியாக வந்தது. இப்போ நம்ம வந்து ஷேப் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பீசஸ் பண்ணிட்டேன். இதை நான் உடச்சி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறது. கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பாகு வந்து கரெக்டான பதத்தில் நம்ம வந்து குக் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாகு வந்து உடையிற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடலை மிட்டாய் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வீட்டிலையே. இப்போது எம்மியான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுவும் பாருங்கள் தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஷேப் வரலன்னா டென்ஷன் ஆக வேணாம். அதை உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிடுங்க. இந்த கர்ஃப்யூ டைமில் நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணோன்னா கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மிட்டாய் பாய் சொல்லு. இங்கே பாரு.